ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லவ் அகெயின். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. இது ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. காமெடி அவ்வளோவா இல்லை, ஆனால் இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி அப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஸ்ட்ரோஸ். ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஸ்ட்ரோஸ், சோஃபி கிராமர், ஆண்ட்ரியா வில்சன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நடிச்சவங்க பார்த்திங்கன்னா பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ், ராப் பர்ன்ஸ்ன்ற கேரக்டரில் சாம் யூகன் நடிச்சிருக்காங்க. செலிண்டியன்ற சிங்கர், பயங்கர லெஜண்ட் சிங்கர் தான் அவங்களாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாட்டு எழுதுகிறவங்கள தான் ராப் பர்ன்ஸ்ன்ற சாம் யூகன் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. மற்றும் மற்றவங்களாம் வந்து எல்லாருமே துணை நடிகர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காதலி வந்து மீரா ரேன்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணியிருப்பா. ஜான்ன்றவன் வருவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீராவோட கண்ணெதிரிக்கே அவன் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இது பண்ணுவான். அது வந்து சவுண்ட்லேயே வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து பிரியங்கா சோப்ரா வந்து அது சவுண்ட்லேயே அந்த ரியாக்ஷனை வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி வர சீன் நல்லா இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு சீனு. ஒரு 2 years லேட்டர்னு காட்டுவாங்க. அப்போ வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு அவளை வந்து அவங்க கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அவள் அங்கே போயிட்டு அங்கே தங்குவா. அப்போ ராப் பர்ன்ஸ்ன்றவன் ஒரு வெட்டிங் இதில் காட்டுவாங்க. அப்போ வந்து அவன் வந்து ஒரு எலிசபெத் அவங்களாம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுவான். அதெல்லாம் இது இல்லாமல் அவன் செலிண்டியனுக்கு வந்து பாட்டு எழுதுனா இருப்பான். அவன் வந்து காதலை பற்றி ஒரு பாட்டு சொல்லுவான். இந்த பாட்டை வந்து இப்படி எழுதிருக்கீங்க, இந்த பாட்டில் வந்து இப்படி மாற்றி எழுதிருக்கீங்கன்னுவான். அப்போ வந்து செலிண்டியன் பார்த்தா சொல்லுவாங்க, நீ உனக்கு வந்து காதல்ன்றது ஏற்படலை, அதனால தான் நீ இது மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு அவனை வந்து மொக்க பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுவான், அதனால் வந்து இவன் ரொம்ப அந்த இடத்துல விரக்தி அடைவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து சில்ட்ரன் புக் ஆத்தரும் இல்லஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த இவங்க மீரா வந்து. அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு புக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு அவங்க பாஸ் வந்து ரொம்ப இது பண்ணுவார். இப்போ வந்து ராப் வந்து ஒரு ப்ரைவேட்டு கால்லாம் வரும் அவனுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டிங் ஆப் மூலிமா இந்த ராபும் இந்த மீராவும் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இவன் இன்னொருத்தனை இந்த பிரியங்கா சோப்ரா வந்து இன்னொருத்தனை டேட்டிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து காரில் ரொம்ப தப்பாக நடந்துப்பான். அது வந்து இவளுக்கு செட் ஆகாது, விட்டுருவாங்க. அப்புறமா மறுபடியும் ராப் வந்து செலிண்டியன் ரேல்ஸில் அவன் வந்து இந்த பொண்ணை பற்றி அந்த டேட்டிங்கில் பேசின சொல்லுவான். அப்போ வந்து இந்த பிரியங்கா சோப்ரா மீட் பண்ணுவான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு லவ் இது க்ரியேட் ஆகும். அப்புறமா அவங்க இணைஞ்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. கடைசியில் கதைப்படி பார்த்தா அவங்க என்ன ஆகுறாங்கன்றது தான் வரும். ஸோ அவங்க வந்து ஒரு பார்க்கில் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்ன வந்து பிரிஞ்சவங்க பிரிகிற மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் வந்து சேர்ந்தாங்களேன்னு தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லவ்வர்ஸ் அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து ஜாலியாக தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் டைம் கிடச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கோடவே கிடைக்கிது இந்த படம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.